அடுத்ததாக அபூபக்கர் சித்திக்கு கடைநல்லூர். ஒரு கேள்விதான், நல்லா சுருக்கமாக கேட்டால் கருத்து சிதைவு ஏற்பட்டுவிடும் என்று விரிவாக கேட்டுள்ளேன்னு சொல்லி விரிவாக ஒரு கட்டுரை போட்டிருக்காரு ஒரு கேள்வின்னு சொல்லி. அவர் என்ன கேட்குறாருன்னா, நபிகள் நாயகம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட போது பெருசாக இருக்குது, நீங்கள் படிச்சிருங்க, கவனிச்சுக்கிறங்க உன்னிப்பாக, அது சாராம்சத்தையும் தனியாக சொல்லிடுறேன். நபிகள் நாயகம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட போது தற்போது உள்ளது போல் அந்தந்த அத்தியாயங்கள் வசனங்களின் கோர்வை முறையில் ஒரே நேரத்தில் வகி வந்ததா? அதாவது பக்ரான்னு இருக்குது, அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்கிறோம்ல, முடிவு இருக்குல்ல, இந்த ஆர்டரில் தான் வசனங்கள் வந்துச்சா வெவ்வேறு வந்து தோத்து கொண்டார்களான்னு கேட்குறாரு ஃபர்ஸ்ட் கேள்வி. உதாரணமாக சூரா பக்ராவில் உள்ள வசனங்களின் எண்ணிக்கை 200க்கு மேல் ஆகும். இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் இன்று இறக்கும் அதே கோர்வையாக இறக்கப்பட்டவையா அப்படின்னு கேட்டுட்டு, இந்த கேள்வியின் நோக்கம் என்ன என்று சொன்னால், மேலை நாட்டு இஸ்லாமிய பிரச்சாரர்கள், மேல் நாட்டில் உள்ள முஸ்லீம் தாயிகள் இருக்காங்கல்ல, அவர்களது குர்ஆன் விளக்க தொடர் உரைகளின் போது ஒரு அத்தியாயத்தை எடுத்து அதன் தொடர்ச்சியை விளக்கி கொண்டு வருகிறார்கள். அப்போது பாதி நிலையை கடந்த பின் சில வசனங்களை சொல்லும் பொழுது அதே அத்தியாயத்தில் 30-40 வசனங்களுக்கு முன்பாக குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து காட்டி இறைவன் முரணில்லாத வகையில் சொல்லியிருக்கிறான் என்று ரெண்டையும் இணைச்சு என்ன செய்கிறாங்க, அப்படி விளக்கம் தருகிறார்கள். அப்படி ஒரே நேரத்தில் அருளப்பட்டிருந்தால் அது முந்தி பிந்தின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குது. வெவ்வேறு நேரத்தில் அருளப்பட்டிருந்தால் இப்படி விளக்கம் கொடுப்பது சரியா வருமா அப்படின்னு ஒரு கேட்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்றாரு, யாசீன்ல 11வது வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட நற்கூலியை பற்றி சொல்லப்படும் பொழுது அதை தொடர்ந்து வரலாற்று உண்மையில் ஒரு வசனம் 26-27 நல்லடியார் ஒரு கிடைத்துள்ளது இப்படின்னு சொல்றாங்களா. அதை என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், யாசீன்ல உள்ளது என்று அவர் சொல்ற வசனம் 11வது வசனம். அதில் என்னென்னு கேட்டால், நல்லடியார்களுக்கு வந்து என்ன செய்வோம், நம்ம நல்ல கூலி கொடுப்போம்னு இருக்கும். அது 26-27 வசனத்தில் வந்து ஒருத்தர் நபிமார்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணி பேச வருவார்ல, அவர் கொண்டு விடுவாங்கல்ல, கொண்டவனை கீழே குளிச்சன்னா சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லப்பட்டிருக்கும்ல. இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அந்த 11ஆம் வசனத்தில் எல்லாம் சொன்னானே, அது இதுதான் 11ஆம் வசனம் எல்லாம் சொல்லி காட்டினா அதுதான் இந்த 26ல் சொன்னதுன்னு மெரிச்சு பண்ணுறாங்க. அது எப்போ மெரிச்சு பண்ணலான்னு கேட்டால், இந்த வருஷப்படி வந்தால் தான் மெரிச்சு பண்ணலாம். 11 பிந்தி வந்திருந்து 26 முந்தி வந்திருந்தா அது மெரிச்சு பண்ண முடியாது. அப்போ எதுக்கு இது கேட்குறேன்னு கேட்டால், இந்த ஆர்டர் படி தான் வந்ததா, ஒவ்வொரு சூறாவும் இதே ஆர்டர் படி தான் வந்ததான்றது அவருடைய கேள்வியை கேட்குறாரு. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குர்ஆனில் சூரத்தில் பக்ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், முந்தி வந்த வசனம் பிந்தி இருக்கும், பிந்தி வந்த வசனம் முந்தி இருக்கும். இந்த அலிஃப் லாம் மீம்ல ஆரம்பித்து கடைசி வரைக்கும் மோதிரமே இந்த வரிசையில் வந்து அருளப்பட்டதாக இருக்காது. அந்த ஒரு சூறாவே பல நாட்கள் பல கட்டங்களில் அருளப்பட்டிருக்கும். உதாரணம் சொல்வதாக இருந்தால், அதே பக்ரா சூறாவில் வந்து வட்டியை தடை செய்கிற வசனம் இருக்க, அதான் கடைசியாக இறங்கின வசனம். அதுவும் எங்கே இறங்குறது, ரசூலுல்லாஹ் மினாவில் இருக்கும்போது ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது இறங்குது அந்த வசனம். அப்போ பக்ரா இறங்குன்னு உள்ளதுல, பக்ராங்கிறது மதீனாவில் இறங்கி இருக்கிறது. அதில் கடைசி வசனங்கிறது எங்கே இருக்குது, மக்காவுக்கு பிரயாணம் பண்ணி போயிருக்கும்போது இறங்குகிறது வட்டியை பற்றின வசனம். அப்போ அந்த வசனம் அங்கே இறங்குனா, இந்த வசனம் இங்கே இறங்குனா, ரெண்டு இப்படி மெர்ஜாவும் ஒவ்வொரு கட்டத்தில் இறங்குனது தான். அதை வந்து நம்ம விளங்கிக்கணும். இதை புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். அதாவது புகாரியில் 3428வது அதிசயம் எடுங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், 6வது அத்தியாயம் 82வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், யார் நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையோடு அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்கு வெற்றி இருக்குன்னு ஒரு வசனம் சொல்லுது. நம்பிக்கை கொடுறாங்க, அந்த நம்பிக்கையோட அநியாயத்தை உலம் எல்பிசு ஈமானகம் வில்லுல்மின், நம்பிக்கையோடு ஈமானோடு அநியாயத்தை யார் கலந்து விடவில்லையோ அவர்களுக்கு வெற்றி உண்டு இருக்கிறது. இது சஹாபாக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இது எப்படி ஈமானோடு அநியாயம் செய்யக்கூடாதுன்னா, நம்ம யார் அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம், அநீதினா என்னது, தப்பான காரியம் தானே, எல்லாரும் அநியாயம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். அப்போ ஈமான் கொண்டு விட்டு ஒரு பாவமும் செய்யாட்டி தான் சொர்க்கம் கிடைக்குமா, மனிதனுங்களோட ஒன்று தப்பு தவறு ரெண்டாவது மன்னிப்பு கிடையாதா என்று சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்த இந்த வசனம். இதில் வந்து 6வது அத்தியாயத்தில் 82 வசனம். இதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள கவலையை தீர்க்கும் விதமாக அடுத்து ஒரு வசனத்தை எல்லாம் இறக்கிறான். எப்படி, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாவுக்கு இணை கற்பிக்காத, இன்ன ஷிர்கல் அல்முன் அலீம், ஷிர்க்கு தான் பெரிய அநியாயம், அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஈமான் கொண்டு விட்டு பாவமே செய்யாமல் இருந்தால் தான் சொர்க்கம்னு கிடையாது, ஈமான் கொண்டு விட்டு ஷிர்க்கு செய்யாமல் இருக்கணும், இணை கற்பிக்காமல் இருக்கணும் தான் அதுக்கு அர்த்தம் என்று விளக்குற விதமாக அவங்க சந்தேகத்தை தீர்க்கும் வசனம் அடுத்து இறங்குகிறது. அடுத்து இறங்குனா இதுக்கு அடுத்து தானே அந்த வசனம் இருக்கணும். இது 6வது சூறாவில் இருக்குது அந்த வசனம், இது 36வது சூறாவில் இருக்குது. 6வது சூறாவில் இருக்குது எது, தங்கள் ஈமானோடு யார் வந்து அநீதியை கலக்கவில்லையோ
அவங்களுக்கு தான் உலாய்க்க லஹுமுல் அம்னு, அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது, அச்சமற்ற நிலை இருக்குது என்று 6வது சூறாவில் 82 வசனம் சொல்கிறது. இதை சஹாபாக்கள் டவுட் கேட்கும் பொழுது அந்த கிளியர் பண்ணக்கூடிய வசனம் வந்து 83வது தானே வரணும். அதே சூறாவில் 6:82 6:83 அந்த 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 விதிவிலக்கு வரணும். இந்த சூறாவிலே அதை சொல்லாமல் 7வதுல சொல்லாமல் 8வதுல சொல்லாமல் 9வது சூறாவில் சொல்லாமல் 31வது அத்தியாயத்தில் போய் இருந்திருக்குது. இந்த ஷிர்க்கு தான் மிகப்பெரிய அநீதி. இதை செஞ்சிடாதீங்க. அநீதி என்று சொன்னால் தப்பு தவறு செய்கிறத பற்றி இது குறிப்பிடவில்லை. மனிதன் தப்பு தவறு செய்வான், மன்னிப்பு கேட்டுக்கிறவான். ஆனால் ஈமானை நம்பிக்கை கொண்டு விட்டு அல்லாஹ்வுக்கு இணையும் கற்பித்தீங்க என்று சொன்னால் அதான் பெரிய அநியாயம். அந்த அநியாயத்தை தான் இதை சொல்லுகிறது என்ற விளக்க வசனம் வந்து இங்கே இருக்குது. அப்போ ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்கா? கருத்தில் சம்பந்தம் இருக்கிறது. அதாவது 6:82க்கும் 31:13க்கும் கருத்தில் தொடர்பு இருக்கிறது, வரிசையில் தொடர்பு இருக்குதா? அதுக்கு அடுத்து இது அடுத்தபடியாக அதை ஒட்டி இதில் வந்திருக்குதா? சம்பந்தமே இல்லை. அப்போ அதனால் வந்து அந்த வசனத்தை இதை முடிச்சு போடுறது தப்பான விஷயம். அது அப்படி சொல்லக்கூடாது. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து புகாரில் 4770வது ஹதீஸ் வருகிறது. அதில் அல்லாஹ் ஒரு கட்டளை இருந்தான், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்க, சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்கிற ஒரு வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் 26வது சூறாவில் இருக்குது. 214வது வசனம், வந்து ரஷீரத்தக்கள் அக்ரபீன், நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டால் 26வது சூறாவில் 214வது வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனம் இறங்கினவுடனே ரசூலுல்லாஹ் வந்து மக்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, குடும்பத்தாருக்கு. அப்போ அபூலஹப் மண்ணை வாரி வீசினான் அப்படிங்கிற விஷயம் அது எப்போ இறங்குச்சுன்னு கேட்டால் அது 112வது வசனமாக இருக்குது, 111வது சூறாவாக இருக்குது. அப்போ 26 வசனத்தில் உள்ளதை ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தும் பொழுது அபூலஹப் ரசூலுல்லாஹ்வை கண்டித்து மண்ணள்ளி போட்டு நாசமாக போன்னு சொன்ன உடனே இவன் தான் நாசமாக போவான்னு ஒரு வசனம், தப்பத்தியதா அபீலஹப்ங்கிற ஒரு சூறா இறங்குனுச்சுல, அந்த சூறா எங்கே இருக்குது? 111வது அத்தியாயத்தில் இருக்குது. ரெண்டுக்கு ரிலேட்டிவ் சம்பந்தம் இருக்குது, ஆனால் வரிசை கிடையாது. அது 26 சூறா. இன்னும் சொல்ல போனால் அது முந்தி இருக்குது, பிந்தி இருக்குது. 26 சூறாங்கிறது அங்கே முந்தி இருக்குது, 111 பிந்தி இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்குது, கருத்தில் இருக்குது, வரலாறுல சம்பந்தம் இருக்கிறது, வரிசையில் சம்பந்தம் இருக்குதா? இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து வந்திருக்குதா? பக்கத்தில் இருக்குதா? இல்லை. அப்படின்னா அந்த ஷூராங்கிற சூறாவில் உள்ள கட்டளையை செயல்படுத்தும் போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதுவும் ஷூராவில் தானே வரணும். இவங்க வாதப்படி அதே சூறாவில் தானே வரணும். அப்படி வரல என்பதுக்கு இந்த புகாரியுடைய 4770 ஹதீஸ் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 4922 புகாரி, அதில் என்ன வருதுன்னு கேட்டால் முதல்ல இறங்குனது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக்குன்னு வழங்கியிருக்கோம்ல, இந்த இக்ராங்கிற சூறா வந்து 96வது அத்தியாயம் வசனம். இதான் முதல்ல நபிகள் நாயகத்துக்கு வந்த வகி. இதன் மூலமாக தான் நபியாக அவங்க ஆகுறாங்க. இது இருக்கிற இடம் எங்கே? இந்த வசனம் 96ல் 1. அதே நேரத்தில் வந்து நடுக்குது, குளிருது, நீ போத்துங்கன்னு சொல்லி நடுநடுங்கி போய் வரக்காட்டை கூப்பிட்டு போய் அதெல்லாம் நடந்த பிறகு ரசூலுல்லாஹ் வந்து போத்திக்கு படுத்திருப்பாங்கல்ல. அப்போ என்ன செய்யணும்? அவங்களுடைய பயத்தை போக்குற இக்ரவு ஓதுனவுடனே பயம் வந்துருச்சு. பயத்தை போக்குற வசனம் இக்ரவில் வரணும். அந்த இக்ரவு சூறாவோட அடுத்தடுத்து 5 வசனத்துக்கு அப்புறம் தான் 5 வசனம் தான் இறக்கப்படுது. 6வது வசனமாகத்தான் இது வரணும். எங்கே வருது? முத்தசிருங்கிற சூறாவுக்கு போயிடுது. போர்வை போத்தி கொண்டிருப்பவரே எழுந்து எச்சரிப்பீராக. அப்போ 96வது சூறாவில் வந்து நீ ஓதுவீராகன்ற வசனம் வருது. முத்தசிருங்கிற சூறாவில் வந்து என்ன செய்கிறது? நீ வந்து யாயுகள் முத்தசிர், போர்வை பற்றி கொண்டு போற கும் எழுந்திருப்பீராக, வான்திர் எச்சரிக்கை செய்வீராக, ஒரு ரப்பக கப்பீர், உம்மை இறைவனை பெருமைப்படுத்துவீராக, ஒரு சியாபக தாகிர், உமது ஆடைகளை தூய்மைப்படுத்துவீராக என்று சொல்லி அப்படி ஒரு கட்டளை வந்து வருகிறது. இப்போ ரெண்டு தொடர்புடையதான தொடர்புடைய மாதிரி வசனம் அமைஞ்சிருக்குதா? அந்த இக்கரவுல தானே சேர்ந்து வரணும். இக்கர அலக்குங்கிற சூறாவில் தான் 5 வசனம் அப்படி சொல்லிவிட்டு இப்படி பெண்டிங்கில் கிடக்கிறது. 6வது வசனமாக இதை கொண்டு எங்கே போடணும்? அப்படி இறங்கி இருந்தா அப்படி இறங்கலை. அதனால எப்படி நம்ம இதெல்லாம் இதுக்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டா போதும். என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு வசனம் இறங்கின உடனே 3 வசனம் வரும், 5 வசனம் வரும், 10 வசனம் வரும். நபிகள் நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த 10 வசனத்தை இந்த சூறாவில் இந்த வசனத்திற்கு பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சூறாவில் இந்த வசனத்திற்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி நாங்கள் கோர்த்துருவோம். வசனம் வந்த உடனே பக்கரான்னு வந்துடும். இந்த பக்கராவில் நான் எங்கே கொண்டு இதை வைக்கிறது? பக்கராவில் 10வது வசனம் இருக்குன்னு வைங்களேன். இந்த 10வது வசனத்தை வந்து ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டும்போது சொல்லுவாங்க, இந்த 9வது வசனம் இருக்குல்ல, நம்பர்லாம் பின்னாடி போட்டது,
நம்ம புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். அந்த 9வது வசனத்தில் இருக்கும்ல, அது முடிச்சோடனே இதை கொண்டு வச்சுக்கிறங்க, இதுக்கு முன்னாடி வைங்க இதுக்கு பின்னாடி வைங்க. இப்படி தான் இந்த ஆர்டர் வந்து ரசூலுல்லாஹ் படுத்தின ஆர்டர் தான். ஆனால் இறங்குறது இந்த வரிசையிலன்னா கிடையாது. அலிஃப் லாம் மீம்ல இருந்து பக்ரா முடிகிற வரைக்கும் அந்த வரிசை அல்லாஹ்வுடைய ரசூலால் வரிசைப்படுத்தப்பட்டது தான். எந்த மனிதரும் செஞ்சதில்லை. சூறாக்களை வரிசைப்படுத்துகிற மனுஷன் செஞ்சார்கள். முதல்ல இக்ரா இறங்கி கொண்டு 96 கொண்டே போட்டுவிட்டாங்க. மனிதர்கள் வந்து சூறா வரிசைப்படுத்தும் போது அல்ஹம்து அலிஃப் லாம் மீம்னு மாற்றிட்டாங்க. அதில் வித்தியாசம் வரும். ஒவ்வொரு சூறாவுடைய வசனங்களுடைய வரிசை எப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது தான். அப்படிங்கும் பொழுது ஒன்றோட ஒன்று தொடர்புங்கிறது வந்து என்ன செய்யக்கூடாது, பொத்தாம்பதுவாக சொல்லக்கூடாது. அதில் எப்படின்னு கேட்டால் ஒரு கருத்து இருக்கும்ல. உதாரணமாக யாபனி இஸ்ராயில் மக்களே அப்படின்னு கூப்பிட்றோம். அப்போ இஸ்ராயல் மக்களை கூப்பிட்ற மாதிரி வரும்ல, அது பூரான ஒன்றா இறங்கியிருக்கும். அதை தொடர்புபடுத்தலாம். ஒரு இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு 10 விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். முதல் வசனம் 2வது வசனம் பாருங்க, முதல்ல அப்படி சொன்னா அப்படி தொடர்புபடுத்தலாம். ஏன், ஒரு சப்ஜெக்டை பற்றி இறங்கும் பொழுது அந்த சப்ஜெக்டோட தொடர்புடைய 3-4 வசனமோ 10 வசனமோ இருந்தால் இதையும் அதையும் நீங்கள் தொடர்புபடுத்தலாம். திருட்டு சம்பந்தமாக, வட்டி சம்பந்தமாக ஒரு வசனம் இருக்குது. உதாரணம் 276 81 வரைக்கும் இருக்குது. இது ஒரே டாபிக். அது 276 உள்ளது 77 தொடர்பாக்கலாம், 77 உள்ளதை 78 தொடர்பாக்கலாம், 78 உள்ளதை 79 தொடர்புபடுத்தலாம். அப்போ 76 281 வரைக்கும் வட்டி சம்பந்தப்பட்ட சட்டங்களை வரிசையா அல்லாஹ் வந்து சொல்லிட்டு வர்றான். அப்ப இது வரிசையா வந்திருக்குன்னு சொல்லி இந்த 5 வசனத்துக்குள்ள என்ன செய்யலாம், ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி நீங்க பேசலாம். இதை வந்துட்டு 100வது வசனத்துக்கு லிங்க் பண்ணக்கூடாது. அதனுடைய கட்டம் வேற, இதனுடைய கட்டம் வேறையா இருக்கும். அது ஒரு சப்ஜெக்டாக வரும் பொழுது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வசனத்தில் முடிஞ்சிடலாம், ஒரு சப்ஜெக்ட் 2 வசனத்தில் முடியலாம், ஒரு சப்ஜெக்ட் 10 வசனத்தில் முடியலாம். எந்தெந்த சப்ஜெக்ட் வருதோ அதனோட ரிலேட்டிவான தொடர்பு வந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் முன்பின் தொடர்பு பேசலாமே தவிர எல்லாத்தையும் சூரத்துல் பக்ரா உள்ள 286 வசனம் எடுத்துக்கிட்டு இந்த 1வது வசனம் சொன்னா பாருங்கள் அதுதான் இதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து பல கட்டங்களில் பல கால இடைவெளியில் 10 வருஷ இடைவெளி கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இறங்குனதெல்லாம் இருக்குது. அதனால வந்து இப்படி புரிந்து கொண்டால் எந்த குழப்பமும் இல்லை.